புஷிதா. புஷிதா ஷார்ட் ஸ்டோரி. புஷிதா வடநாட்டுப் பெண். தமிழ் தெரியாது. அவள் அருகில் குடியிருந்த பாண்டியன் அவளை விரும்பி திருமணம் செய்தான். புஷிதாவுக்கு பெற்றோர் இல்லை. உறவினருடன் வந்து கோவையில் தங்கியிருந்தாள். கோயம்புத்தூரில் ஒரு அலைபேசி கடையில் வேலை பார்த்தாள். திருமணத்துக்கு பின் அவளை திருமணம் முடித்து கொடுத்த உறவினர் ஊருக்கு சென்று விட்டனர். திருமணத்துக்கு பின் வீட்டில் இருந்தாள் புஷிதா. அவள் கணவன் சரியாக வேலைக்கு போவதில்லை. உடம்பு சரியில்லை என்று அடிக்கடி லீவு எடுத்தான். அந்த பகுதியில் குடியிருந்தவர்களும் அவள் கணவன் வீட்டாரான பாண்டியனின் சகோதரன் குடும்பத்தினரும் அவளை திருமணம் செய்ததிலிருந்து பொறாமையும் குரோதமும் கொண்டிருந்தனர். எதிர்கால பயம் தாக்க புஷிதா எப்போதும் தான் வணங்கும் மகாலட்சுமி தேவியான சந்தோஷி மாதாவின் படத்தை வைத்து தினமும் வணங்கி வந்தாள். அவளுக்கு தமிழ் தெரியாது என்பதால் மாமியாரும் கணவனின் சகோதரன் குடும்பத்தாரும் அவளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல சமயங்களில் திட்டினர், கிண்டல் செய்தனர். மொழி புரியாவிட்டாலும் பிறரின் முகபாவனையும் பேசும் தொனியும் வைத்து அவர்களின் மனோபாவத்தை அறிந்த புஷிதா மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானாள். அவள் தமிழ் வகுப்பில் சேர்ந்து தமிழ் கற்கத் தொடங்கினாள். புத்தகங்கள் பலவும் வாங்கி படித்தாள். இப்போது தமிழில் இலக்கியங்கள் படித்து புரிந்து கொள்ளும் அளவு தேறிவிட்டாள். தான் திருமணத்துக்கு முன்பு ஊரில் பள்ளியில் 12வது வகுப்பு பாடங்களில் ஒன்றில் தேர்ச்சி பெறாமல் இருந்ததால் அந்த பாடத்தை இப்போது படித்து எழுதி தேர்வு பெற்றுவிட்டாள் புஷிதா. விடாமுயற்சி செய்து மேலும் புஷிதா ஆசிரியை பயிற்சி தேர்வுக்கு படித்தாள். அப்போது அவள் கணவன் வீட்டார் பொறுக்க முடியாத பொறாமையில் அவளை படிக்க விடாமல் தொலைக்காட்சியில் சத்தம் அதிகமாக வைப்பதும் அவள் வாசல் முன் நின்று சத்தமிட்டு பேசுவதுமாக பல விதத்திலும் தொந்தரவு செய்தும் அவள் விடாமுயற்சியாலும் வைராக்கியத்தாலும் ஆசிரிய பயிற்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றாள். அவள் கணவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தபோதும் அவன் வீட்டாரை எதிர்த்து பேசாமல் மௌனித்தான். 80களில் வாழ்ந்த எல்லா கணவர்களுமே நம் தேசத்தில் தன் மனைவி தன்னை சேர்ந்த அனைவரையும் சகித்து கொள்ளுமாறு அறிவுறுத்துபவர்களாகவே இருந்தனர். நேர்காணலில் தேர்வு பொறுப்பில் இருந்த ஆசிரியர்களும் அதிகாரிகளும் அவள் தோற்றத்தையும் சரளமான ஆங்கில பேச்சையும் கண்டு அதிக மதிப்பெண் பெற்றிருந்தாலும் ஆங்கில ஆசிரியராக தேர்வு செய்ய புஷிதா மிகவும் மன்றாடி தான் விரும்பும் தமிழை நேசிப்பதாக தமிழ் ஆசிரியையாக பணி செய்ய விருப்பம் என்றாள். சற்று தயங்கிய அவர்கள் தமிழில் ஏதாவது செய்யுள் தெரியுமா என்று கிண்டலாக கேட்க புஷிதா சற்றும் தாமதிக்காமல் கம்பராமாயணத்தில் வரும் சிறப்பு பகுதியான சுந்தரகாண்டத்தின் 68 அத்தியாய செய்யுள்களையும் ஒப்பிக்க ஆரம்பித்து விட்டாள். யாவரும் வியந்து பாராட்டி அவள் கேட்ட தமிழாசிரியை பணியை தந்தனர். கடவுள் ஒரு கதவாவது திறக்க மாட்டாரா என்று ஏங்கிய புஷிதாவுக்கு ஒரு கதவை திறந்துவிட்ட கடவுள் மறுகதவை அடைத்ததை வீட்டுக்கு வந்த புஷிதா உணர்ந்தாள். ஆம், அவள் கணவன் விபத்தில் இறந்து விட்டான். புஷிதாவுக்கு 3.5 வயது பெண் குழந்தை இருந்தது. விக்கித்து போனாள் புஷிதா. சில நாட்கள் கழித்து தனக்கு கிடைத்த பணிக்கு புறப்பட்டாள் புஷிதா. அவளுக்கு அப்போது உலகமே திரண்டு எதிர்ப்பது போல அனைவரும் அவளை கரித்து கொட்டினர், சாபமிட்டனர். அவள் அதை பொருட்படுத்தாமல் குழந்தையை பள்ளி வேன் வர தாமதமாவதால் குழந்தையை தயார் செய்து தானும் தயாராகி குழந்தையை வீட்டை பூட்டி பக்கத்து வீட்டு திண்ணையில் உட்கார வைத்துவிட்டு தனக்கான பேருந்தை பிடிக்க வேகமாக ஓடுவாள் புஷிதா தினமும். அப்போது தான் மறையும் வரை தன்னையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்த தன் குழந்தையை எண்ணி மனம் வலிக்க வலிக்க புஷிதா தன் குழந்தையின் எதிர்காலத்துக்காக எல்லாவித உச்சபட்ச வேதனைகளையும் மென்று விழுங்க தயாராகிவிட்டாள். அவள் பணி சிறப்பாக இருந்ததால் அவள் மேலும் உயர்வு பெற்று பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியையானாள். அந்த பள்ளி அரசு பாடத்திட்டமும் தனியார் நிர்வாகமுமாக இருக்கும் ஒரு பள்ளி. புஷிதா வீட்டில் மாணவர்களுக்கு டியூஷன் எடுத்தாள். தன் மகனை பறிகொடுத்த பின்பு சற்றே மாறியிருந்த அவள் மாமியார் புஷிதா டியூஷன் எடுக்கும்போது வந்து சற்று நேரம் இருந்து மாணவர்களை அமைதிப்படுத்தி கவனித்து கொள்ள அந்த நேரத்தில் சமையல் முதலான வேலைகளை முடித்தாள் புஷிதா. தன் கணவன் வீட்டார் தனக்கு பங்கிட்டு கொடுத்த காலி மனையில் வீடு கட்டினாள் புஷிதா. அந்த காலி மனைக்கும் உரிய தொகையை தந்தாள். மாமனார் வீட்டு சொத்தை காசு கொடுத்து பெற்றுக்கொள்ளும் ரோஷக்கார பெண்மணியாக இருந்தாள் புஷிதா.
இப்போது 2 வீடு கொண்ட புஷிதா ஒன்றை வாடகைக்கு விட்டு ஒன்றில் தான் குடியிருந்தாள். மிகவும் சிக்கனமாக இருந்து கணிசமான தொகை சேர்த்தினாள் புஷிதா. இப்போது அவள் மகள் படித்து பெரியவளாகி ஒரு கணினி நிறுவனத்தில் வேலை பார்த்து அமெரிக்காவுக்கு சென்று திரும்பினாள். ஒரு நல்ல வரன் பார்த்து புஷிதா அவளை திருமணம் செய்து கொடுத்து இப்போது ஒரு பேரன் இருக்கிறான். புஷிதா பணி ஓய்வு பெற்றாலும் அந்த சுறுசுறுப்பும் வேகமும் குறையாததால் தன் மகள் குடும்பத்துடன் வீட்டு வேலைகளையும் பேரனையும் கவனித்து கொண்டு ஒரு யூடியூப் சேனலையும் நடத்தி வருகிறாள். புஷிதா வாழவே கூடாது என்று நினைத்த அவள் வீட்டாரும் அந்த பகுதி மக்களும் புஷிதாவின் அசுர வளர்ச்சி கண்டு அவளுடைய வைராக்கியத்தையும் விடாமுயற்சியையும் எந்த சந்தர்ப்பத்திலும் துணிச்சலை விடாத கடின உழைப்பையும் மிகவும் சிலாகித்து பேசுகிறார்கள். அவள் எப்போதும் வணங்கும் சந்தோஷி மாதா அவளுக்கு அருள் செய்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாகவே புஷிதா நம்புகிறாள். சிக்கனமாகவும் சுறுசுறுப்பாகவும் நேரம் தவறாதவளாகவும் இருந்த புஷிதா சுயமரியாதை காக்கும் கிரீட பெண்களில் வைரமாக திகழ்கிறாள். முற்றும்.